பூரா வேலை வெட்டி இல்லாமல் திரியிறானுங்க, இவனுக்கெல்லாம் உதைக்கணும் அப்படின்னு சொல்லலை. என் மனசுக்குள்ளே நினச்சிக்கின்னு ஒரு 5 ஏக்கர் இன்ஜினில் பயிர் ஏற்றணும், இன்ஜினை டீசல் ஊற்றி இறக்கணும். அங்கே கொண்டு போய் இன்ஜின் எண்ணெய் ஊற்றிட்டு இன்ஜினை கிளப்பிட்டு அங்கே உட்காந்துக்கின்னு என் மனைவி வேர்கல்லையும் பொரி அரிசியும் ரெண்டுத்தையும் வறுத்து அதை கொடுத்தாங்கன்னா அது இன்ஜின் போயின்னு இருக்கும், இந்த இன்ஜின் ஓடின்னு இருக்கும். அப்போ இருக்கும்போது தான் இந்த மாதிரி எண்ணெய் வந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு 5 ஏக்கர் ஒரு பம்ப் செட்டில் இறக்கணும். இப்படியாக ஊரில் ஒரு சின்ன மளிகை கடை, இந்த மளிகை கடையில் காஞ்சிபுரத்தில் போய் காய்கறி வாங்கின்னு வரணும். அடுத்தது அங்கே காய்கறி வாங்கி போட்டு என் மனைவி கடையை பார்த்துக்குவாங்க, எங்கள் அம்மா அப்பா வந்து வீட்டை பார்த்துக்குவாங்க, எங்கள் அப்பா வந்து இறைக்கிற வேலைகளை பார்த்துக்குவார், நான் போய் சுற்றிக்கின்னு வரணும், எல்லாத்தையும் பார்வையிட்டுன்னு வருவேன். இப்படி இருக்கும்போது அங்கே ஒரு இடமிச்சி ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் மீன் இருக்கும், விரால் மீன் சொல்லுவாங்க, தெரியும் இல்லையா? விரால் மீன். அந்த விரால் மீனை உயிரோடு பிடிச்சாங்கன்னா அது 50 ரூபா கொடுத்து நான் வாங்குவேன். நானும் மீன் பிடிக்க போவேன். 50 ரூபா கொடுத்து வாங்கி காஞ்சிபுரத்தில் கொண்டு போய் மார்க்கெட்டில் 100 ரூபா 80 ரூபா 110 ரூபான்னு விற்று அவங்களுக்கு வர லாபத்தை எடுத்துக்கின்னு மீதியை கொடுத்துருவேன். இப்படியாக வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு குடும்பம் நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி ஓடிக்கொண்டிருந்த என் வாழ்க்கையில் பெரிய ஒரு வேதனை. இரவு பகல் நிம்மதி இருக்காது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. பணம் இருந்தது, நன்மை இருந்தது, எல்லா ஆசீர்வாதம் இருந்த போதும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இப்படி இருக்கும்போது ஒருவர் பார்க்க முடியாது. அம்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லினே இருப்பாங்க. இதை விட நிம்மதி இல்லாமல் வாழணும்னு சொல்லி ஒருத்தர் கூட மதிக்க மாட்டான்னு சொல்லி இன்ட்ரி குடிக்க போனேன், தூக்கு மாட்டிக்க போனேன். இந்த உலகம் உண்மையும் இல்லை, சத்தியம் இல்லை, நீதியும் இல்லை, பெற்ற தாய் தகப்பனிடத்தினுடைய அன்பு இல்லாத இந்த உலகம் அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையை முடிக்க போன நேரத்தில் கடைசியில் அதை செய்ய முடியாது, திரும்பி வந்துட்டேன். கடைசியில் இன்ட்ரி வாங்கி குடிக்க போனேன். அப்பொழுது எனக்கு எண்ணம், நம்ம செத்துடுறோம், 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாளைக்கு இவங்க போய் அப்பான்னு யாரை கூப்பிட போகிறாங்க, இவங்களுக்கு நன்மை யார் செய்வாங்க, நம்ம பிள்ளைங்க என்ன ஆகும்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் போய் இன்ட்ரி வாங்குகிற இடத்துல பிராந்தி பாட்டில் வாங்கின்னு வந்து குடிச்சிட்டு வீட்டில் இருந்தேன். இப்படி என் வாழ்க்கை மோசமான சூழலில் போய்கொண்டிருந்தது. அப்பொழுது எங்கள் அம்மாவுக்கு சுகர் வியாதி வந்து கீழே பாதத்தை வைக்க முடியாது, ராவும் பகலும் நிம்மதி இருக்காது, வீட்டில் கச்சேரியாக இருக்கும், சண்டை சச்சரவு ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம், துன்பத்தில் வாழும் பொழுது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அம்மா பார்த்தா நல்லா இருக்கிறாங்க. அப்புறம் என் மனைவியை கேட்டேன், இப்போ அம்மா எந்த டாக்டரை போய் பார்க்குறாங்க, எங்கே போகிறாங்க, இப்போ நல்லா இருக்கிறாங்களே, வீடு அமைதியாகுது, சமாதானமாகுது, எங்கே இருக்குதுன்னு சொன்னேன். எந்த டாக்டர் போகிறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது என் மனைவி சொன்னாங்க, எனக்கு தெரியாது அதுன்னு. இல்லை எனக்கு தான் பிரச்சனை, உங்களெல்லாம் நீங்கள் ஒற்றுமையாகிறீங்க, எனக்கு தான் பிரச்சனை, எந்த டாக்டர்னு போகிறாங்க சொல்லுன்னு. அவங்க சொன்னாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச்சுக்கு போகிறாங்களா? ஏன் சொல்லலை? நீ சொன்னா திட்ட போகிறேன்னு சொல்லலை. இப்படி திருமண வரிஞ்சலாக விற்கிற போட்டோக்களை வச்சுருந்து காலையில் கற்பூரம் கொளுத்தி கடை திறக்கிறது, ராத்திரியில் கற்பூரம் கொளுத்தி கடையை மூடுறது. அப்போ நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து அந்த வெங்காயமோ கத்திரிக்காவோ உருளைக்கிழங்கு எல்லாம் ஒரு சாக்கு பையில் வாங்கி கட்டி எடுத்து வந்து வண்டியில் இறக்கி கொட்டி பிரிப்போம். பிரிச்சுக்கினே இருக்கிறத கேட்குறேன், பார்த்தேன். இத்தனை தெய்வத்தை ராவும் பகலுமா வணங்கி என்ன நிம்மதியாக இருக்கிறோம்? நம்ம வணங்காத தெய்வம், நம்ம பார்க்காத தெய்வம், கூப்பிடாத தெய்வம் போயிருக்காங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு போனேன், இந்த விட்டுட்டேன், எல்லாத்தையும் கைட்டிட்டேன். அல்லேலூயா. நான் இயேசு எப்படின்னு தெரியாது, சர்ச்சு எப்படின்னு தெரியாது, பாஸ்டர் எப்படின்னு தெரியாது, இயேசுநாதர் எப்படி கும்பிடணும், இல்லை சிலையாகிறாரா எப்படிங்கிறன்னு தெரியாது. ஆனால் எங்கே போகிறாங்க சர்ச்சுக்கு, அப்போ திரும்பின எவ்வளோ நாள் இதை வணங்கி என்ன நிம்மதியாக இருக்கிறோன்னு சொல்லி போனேன், கைட்டிட்டேன். கீழே கைட்டேன். என் மனைவி இன்னும் கேட்கல. பார்த்தேன், நான் அங்கே பெற்றோர் ஆசிரியர் தலைவராக இருந்தேன். அந்த இடத்துல கொண்டு போய் கைட்டி தொடச்சி எடுத்து ஹெட் மாஸ்டரை கூப்பிட்டு, ஐயா இதை வச்சுங்க இந்த போட்டோவை அந்த ஹெட் மாஸ்டர் ரூம்லன்னு. என்ன ஆச்சுன்னாரு, அதெல்லாம் கேட்காதீங்க, நான் நாளையிலேருந்து சர்ச்சுக்கு போகிறேன். அல்லேலூயா. அப்படி ஏதாவது வந்திருப்பீங்களா? பாஸ்டரே பார்க்கல, இயேசுநாதரை சொல்லலை,
இயேசு தெய்வம்னு எனக்கு தெரியாது. ஒன்னே ஒன்று, என் அம்மா நல்லா இருக்கிறாங்க. எங்கே போனாங்க? சர்ச்சுக்கு. ஏன் நம்ம போகக்கூடாது? பார்த்தேன், எல்லா படத்தையும் கைட்டிட்டேன், தொடச்சி கொண்டு போய். ஆனால் இப்போ வந்தால் கொடுத்துட மாட்டேன். அப்போ ஏன்னா அப்படி தானே இருக்கிறேன். அப்போ நான் பணம் போட்டு வாங்கின படம் இது. இதை எடுத்து போய் ஹெட்மாஸ்டர் ரூமில் கொண்டு போய் கொடுத்துட்டு நான் எங்கள் அம்மான்னு சொன்னேன், அம்மா நானும் சர்ச்சுக்கு வரேன். சரி வாப்பா. அன்றைக்கி வந்து அமாவாசை நாட்கள். ஏன்னா என் செய்தி, எங்கள் சாட்சி ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் சுருக்கமாக முடிச்சிடறேன். ஐயா சொன்னான்னா நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். ஏன்னா மிக முக்கியமானது, ஒரு மனிதனை இயேசு சந்திக்கிற விதமும் அந்த சந்திக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையும் அவனுடைய வரலாறும் எப்படி இருக்குது என்பது தான் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் அம்மா நான் வரேன்னு அமாவாசை அன்னைக்கு நானும் என் மனைவி ரெடி ஆகிட்டோம். பார்க்குறோம், மோதிரம் எடுத்து போடுறோம், செயின் மாட்டுறோம், வாட்சி கட்டுறோம். இது எது எடுத்து, ஏன்னா கோயிலுக்கு போகிறோமே. அங்கே போன பிறகு தான் தெரியுது எல்லாருமே ஒன்றுமே இல்லாத உக்காந்துங்கிறாங்க. நாங்கள் ஒரு பைத்தியம் போய் மாட்டின்னு வந்துக்கிறோமே நினச்சிக்கினேன். எங்களுக்கே வெக்கமாக இருந்தது. இல்லையா? அது மாதிரி யாருன்னா இருந்தீங்களா? எங்களுக்கு வெக்கமாக இருந்தது. ஏன்னா அங்கே யாருக்கும் எதுவுமே இல்லை இல்லையா? ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? உலகத்தை நினச்சேன் இதையும் அதையும் வாரியும் போய் காட்டி நிற்கிறோம். பார்த்தோம், அடுத்த வாரம் வரும்போது அங்கே சொன்னாங்க இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடுனாங்க. அப்போ என்ன பண்ணுறது? யாராண்டி மனம் வந்து கொடுக்க முடியாது, நம்மளும் இதை என்ன பண்ண முடியாது, விட முடியாது. என்ன பண்ணலாம்? அது இருக்கிற இடம் தெரியாதே கருத்தில் ஏற்றுட்டாரு. அல்லேலூயா. இருக்கிற இடம் தெரியாதையே கர்த்தர் எடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, அது வராருப்பாரு, அவர் தான் பாஸ்டர்னாரு, கையெடுத்து கும்பிடுனாங்க. கையெடுத்து கும்பிட்டேன். ஆண்டவர் இன்னைக்கு அநேகரை கர்த்தர் எண்ணிக்கொண்டு கும்பிடும்படி கடவுள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அமாவாசை நாட்கள் அங்கே நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவன் ராஜ்யத்தை நீதியும் தேடு, மீதி எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அதை தான் தேடிங்கிறேன், நீதி தான் தேடுறேன், உண்மையை தான் தேடுறேன், சத்தியத்தை தான் தேடுறேன். இந்த உலகத்தில் கிடைக்கலையே. ஒரு தாய் தகப்பனிடத்தில், உற்றார் உறவிடத்தில் அன்பு இல்லையே, அதை தான் தேடினேன், கிடைக்கல. ஆனா இந்த வசனம் இங்க இருக்குதுன்னா அப்ப நான் அதை தான் தேடி வந்திருக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் எது, தேவனுடைய நீதி எது, அதை தான் தேடுறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே அந்த ஊழியக்காரனை அழைச்சி என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ ஆண்டரை தேடி வாப்பா, உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும், சமாதானம் உண்டாகுனாங்க. மறு அமாவாசை சொன்னாங்க. அது 3வது வாரத்தில் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க போகிறீங்க சொல்லி கேட்டாங்க. வருகிற அமாவாசை அன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறோம். யார் கை தூக்குனேன்? நான் முதல் தூக்குனேன். என்னை பார்த்து என் மனைவி கை தூக்குனாங்க. ஒரே 30 நாள் 4 வாரம் நான் போனது. 30 நாளில் முழுக்க ஞானஸ்தானம் பெற்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 30 நாளில் ஞானஸ்தானம் பெற்று ஊழியரோடு கூட இருக்க ஆசைப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டேன். பயிரை ஏற்றத்தை விட்டுட்டேன், கடை விற்கிறத விட்டுட்டேன், எல்லா குடும்பத்தை விட்டுட்டேன். ஊழியக்காரோடு கூட 3.5 வருஷம் நான் இருந்தேன். ஆனால் எல்லாம் விட்ட போது என்ன இருக்கும்? எல்லாம் விட்ட போது என்ன இருக்கும்? வறுமை, கஷ்டம், கண்ணீர், கவலை, பணம் இல்லை, நஷ்டம், அதாவது பயிர் ஏற்ற முடியாது, வானம் காஞ்சிடுச்சு. அப்போ எல்லாமே என்னை விட்டு போக ஆரம்பிச்சது. இரவும் பகலும் வேதமே கதியா இருந்தேன், ஊழியக்காரே கதியா இருந்தேன், ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்தேன். கர்த்தர் என் வாழ்க்கையில எல்லாம் என்னை விட்டு போச்சு. என் தேவன் என் மேல் கிருபையை வைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. என் வீட்டு ஓரத்தில் ரோட்டில் போனாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. இரவும் பகலும் இந்த வேதத்தை நான் எப்படியெல்லாம் படிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அதை தியானிக்க முடியுமோ, என்னுடைய இறுதி முழுவதும் என் தேவன் மேல் பற்றுதலாக இருந்தபடியால் அநேகர் கிட்ட வரும்போது விழுந்துருவாங்க. குழந்தை கத்திக்கினே தூக்கின்னு வருவாங்க. குழந்தை வரும்போது கத்தின்னு வரும், போகும்போது எப்படி போகணும்னு தெரியாது. கர்த்தர் கிருபை கொடுத்தார். பேயை பிசாசுகளை ஓட்டக்கூடிய வல்லமை கொடுத்தார். நோய்களை குணமாக்குற வல்லமை கொடுத்தார். அநேக அற்புத அடையாளங்களை கொடுக்க 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 என்னை விட்டு எல்லாமே உலக ஆஸ்தி, பணம், பொன் எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு. ஒதுக்கப்பட்டவனாக ஒண்ணுமே இல்லை. தாய் மறைச்சிட்டாங்க, தாயை அடக்கம் பண்ணிட்டேன், அதுக்கு கொஞ்சம் செலவு. தம்பிக்கு திருமணம் பண்ணேன், அது ஒரு கடத்தில் வந்து நின்றுட்டேன். தம்பி படிக்க வச்சேன், திருமணம் பண்ணோடனே அவருடைய நெகநெட்டு வரும் ஏதாவது வச்சு பயிரியத்தை சொன்னேன். அவங்க சந்திட்டு பண்ணாத தம்பி அவங்க மாமியார் விட்டு போயிட்டாங்க.
இருந்த நகையெல்லாம் சொன்ன இல்லைங்களா, நகையெல்லாம் கொண்டு போய் வச்சு எல்லாம் பண்ணேன். அந்த நகையெல்லாம் அப்படியே முழுகி போச்சு. கடத்தில் நின்றுட்டேன். 2008 2004 காஞ்சிபுரத்தில் போய் ஊழியர் செய்கிறேன். காஞ்சிபுரம் அதிகமான விக்கிரகம் நிறைஞ்ச இடத்துல முதல் ஒரு கடைக்கு 100 ரூபா சம்பளம் கொடுத்து கூப்பிட்டாங்க. 40 ரூபா கையில் கொடுத்தாங்க. அந்த 40 ரூபாயில் 6 ரூபா 12 ரூபா எங்கள் ஊருக்கும் காஞ்சிபுரத்துக்கும் 12 ரூபா பஸ் பேர் போச்சுன்னா 28 ரூபாய் தந்து மனைவி கை கொடுத்தேன். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த பணத்தை வச்சு என் மனைவி ரேஷன் அரிசி வாங்கி என் மனைவி என் பிள்ளைங்களை குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தார்கள். என் அன்பு தேவ ஜனமே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு எப்படிப்பட்ட தெய்வம், அவர் யார் என்பதை நான் அறிய 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 எல்லாமே என்னை விட்டு போன போது என் பிள்ளைகள் எல்லாம் கிழிஞ்ச ட்ரௌசர், கிழிஞ்ச சட்டை, ஒன்றுமே இல்லாத நிலைமையில கல்லாவில் உட்காந்துருக்கிறேன். கொடுக்கறது 40 ரூபா. ஒருவேளை காலையில் டிஃபன் வாங்கி கொடுப்பேன் 10 ரூபா. அந்த 10 ரூபா கொடுத்தா போதுமே, என் மனைவிடத்தில் 50 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி நினைப்பேன். அந்த 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. அழுது அழுது கண்ணீர் வடித்த போது தான் சென்னை குரோம்பேட்டையில் நான் போய் அங்கே வேலை செஞ்சுக்கிறேன். குரோம்பேட்டில் வந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒளிமைப்பேட்டையில் போய் வேலூர் போகிற ரூட்டில் போய் ஒரு வீட்டில் ப்ரேயர் நடத்திக்கிறேன். ஏன் அப்படி அந்த ப்ரேயர் வந்துச்சு சொன்னால், ஒரு அப்பளம் தயாரித்து அந்த கடைக்கு போட்டான். அவன் அந்த அப்பளமே போடலை. கடைக்கு எல்லாம் கேட்கும்போது அவன் சொன்னான், ஏன்னா என்னால் வர முடியலண்ணா, அப்பளம் செய்ய முடியலண்ணா, ஒரு உடம்பெல்லாம் ஒரு கட்டி வந்தால் 5 கட்டி 6 கட்டி வருதுண்ணா, உடம்பெல்லாம் சுற்றி கட்டி வருது. இதனால் நான் அந்த அப்பளத்தை செய்ய முடியல, அதனால் மன்னிச்சுக்கண்ணா, நான் கரெக்டாக போகிறேன்னா. நான் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டேன். பிரதர் இங்கே வாங்க. உடம்பெல்லாம் கட்டியா? ஆமாம். உடம்பெல்லாம் வலியா? ஆமாம். ஏசப்போ நேசிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவன் சொன்னான், நானும் கிறிஸ்தவன் தானா. அப்போ ரொம்ப நல்லா போச்சு. ஒரு எண்ணெய் வாங்கின்னு அதே மார்க்கெட்டில் உட்கார வச்சு அவனை ஜெபம் பண்ணிவிட்டு அவனை அனுப்பிச்சிட்டேன். அவன் மறுநாள் வரான், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி. மறுநாள் வந்து 8:30 மணிக்கு வரான். நான் அப்போ கடையை சாத்தணும். அல்லேலூயான்னா. என்னன்னு கேட்டேன். எப்போ ஜெபம் பண்ணியோ அந்த வந்த கட்டி பூரா உள்ளே போச்சுன்னா, நான் இன்னைக்கு அதிகமாக வேலை செய்து நிறைய கம்பெனி இது இந்த அப்பளத்தை தயாரித்து போட்டிருக்கிறேன், கடவுள் எனக்கு அற்புதம் செஞ்சான்னு சொல்லி அந்த வீட்டில் 1 வருஷம் 2004 ஊழியம் செஞ்சேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படி செஞ்சிருக்கிற காலத்தில் தான் குரோம்பேட்டையிலேருந்து ஒரு பேயை ஓட்டணும். எத்தனையோ பாஸ்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த பேய் சொல்லுது, ஆட்ட முடியாது, என்னை அசைக்க முடியாதுன்னுது. அதனால் உங்களை கூப்பிட்டாங்க. பெரிய பெரிய பாஸ்டர் வந்தாங்க, ஆட்ட முடியாது. நான் என்ன பண்ண போகிறேன், கிராமத்தான். அப்படி சொல்லும்போது ஆவியார் சொன்னார், நீ எடா ஓட்ட போகிற, கூப்பிட்டாங்களா போனார். அல்லேலூயா. அப்படி முன்னாடி யாரும் பேசுகிறாரா? கூப்பிட்டாங்களா போனார். சரிப்பா போகிறேன், ஒரு பிளான் பண்ணின்னு போகிறேன். என்ன பண்ணுறேன், அங்கே போகணும், ஒரு பாட்டு பாடணும், அப்புறம் ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், அதுக்கப்புறம் கையை வைக்கணும்னு சொல்லி நான் போய் பிளான் பண்ணி உக்காந்து ஒரு பாட்டு எடுத்தேன். அம்மா வந்து ஆடுறா. யாரானே? நான் தாண்டா வச்சுக்கிறேன். நான் தான். நீ தானா? ஓடிடு. அப்போ அந்த ஆவி சொல்லுது, எத்தனையோ பேர் 4 பேர் வந்தாங்களா, ஆட்ட முடியாதுன்னு கேட்டேன். அது சொல்லுது, உன்னோடு கர்த்தர் நிற்கிறார், வெண் வஸ்திரம் தரித்து சிவப்பு அங்கியோடு கர்த்தர் நிற்கிறார். அவருக்கு முன்னால என்னால் நிற்க முடியாது. கரங்களை தட்டலாமா? கர்த்தர் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கும் தேவனுடைய ஆலயத்தில் ஊழியரோடு தேவனோடு இருந்த போதும் ஒவ்வொருடைய ஊழியரோடு கூட கர்த்தர் இருந்து அவர் செய்கிற அற்புதங்கள் அதிசயமாக இருந்தது. அதை வைத்து 4 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் இன்னைக்கு சென்னை பட்டணத்தில் 10க்கு 10 ஒரு ஓலை குடிசை எடுத்து ஒரு 4 பேரை வச்சு ஊழிய செய்து இன்னைக்கு 100கணக்கான மக்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அனுதினமும் கர்த்தர் அற்புதங்களை செஞ்சுகிறார். என்னுடைய ஊழிய பணியை சொல்லிவிட்டேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இன்றைக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தாசர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளோடு பேசுகிறவராக இருக்கிறார். தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ஏவுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அது மாதிரி விரும்புறீங்க? என்னோடு கர்த்தர் பேசுவார், என்னோடு கர்த்தர் ஏவுவார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? இப்படி ஆரம்பித்த ஊழியம் 21 வருஷங்களை நான் கடந்து இந்த வருஷம் 21வது வருஷத்தில் கடவுள் அநேக ஊழியர்களுக்கும் அநேக சபைகளுக்கும்
அநேக இடங்களுக்கும் எங்கள் சாட்சிகளை சொல்லி தேவனுடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபம் பண்ணி கொண்டு வரும்பொழுது நாங்கள் அங்கிருந்து இங்கே ஊழியத்துக்கு வந்தோம். அவங்க சொன்னாங்க, அண்ணா ஊரை விட்டு வந்துரு, நீ இங்கே தானே ஊழியம் செய்கிற, நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம், எங்களுக்கு இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறியே வாங்கள் என்று அழைத்தார்கள். அவங்களை நம்பி வந்தோம். ஆனால் வந்த பொழுது என் பிள்ளைங்களை 3 பிள்ளைங்களை கையில் இட்டுக்கின்னு துணி பையில் என்னுடைய துணிகளை எடுத்து போட்டுக்கின்னு நாங்கள் சென்னைக்கு வந்தோம். வீடு இல்லை, உண்ண உணவு இல்லை, உடுத்த உடை இல்லை. அப்படி விசுவாச மக்களை நம்பி வந்தோம். ஆனால் நம்பி வந்தபோது அழைச்சவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, இவங்க நமக்கு பாரமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்களை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இருக்க இடமில்லை, உண்ண உணவு இல்லை. 3 பிள்ளைங்க கையில் இருக்குது. அங்கே 10th முடித்து 500க்கு 455 மார்க்கு, 438 மார்க்கு 2 பிள்ளைங்க. அப்போ இங்கே கொண்டாந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தேன். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட வழி இல்லை. என் மனைவியை ஒரு வேலைக்கு அனுப்பினேன், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பினேன். நான் மட்டும் உட்காந்து சோதனை பண்ணி கொண்டு இருந்தேன். அப்பொழுது நாங்கள் யோசனை பண்ணோம், மக்களை நம்பி வந்தோம், இந்த மக்களெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்க. அதனால் நம்ம இங்கேருந்து ஊருக்கு போனால் ஊரில் நான் ஒருத்தன் தான் ரட்சிக்கப்பட்டேன். ஊர் ஜனமெல்லாம் என்னை இயேசு ஏற்றுக்குன்னு கேவலமாக பேசுனாங்க. அவன் எப்படி போயிட்டான் பாரு, அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தான், ஓஹோன்னு இருந்தான், நல்ல கடை, நல்ல பணம், பேங்க் அங்கே இருக்குதுன்னு சொன்னோமே, அவன் இயேசு ஏற்றுக்குன்னு எப்படி போயிட்டான் பாருன்னு சொன்னாங்களே. இப்படி அங்கே போனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் என் மனைவி சொன்னேன், நீ நானும் மனசு திடப்படுத்திக்கோ, ஊருக்கும் போக முடியாது, எங்கேயும் வாழ முடியாது, ஏசப்பா பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. ஆனால் எனக்கு என்ன செய்வேன்னு தெரியல, குடும்பமாக விஷம் வாங்கி குடிச்சிட்டு இங்கேயே செத்துடுவோம். அந்த நிலைமைக்கு யாராவது இருக்கிறீங்களா? விஷம் வாங்கி குடிச்சிட்டு இதே இடத்துல செத்துருவோம். ஆனால் ஆண்டவருடைய நாமம் மட்டும் நம்மளால் தூசிக்கப்படக்கூடாது. நம்மளால் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படாதபடி அந்த பிறந்த ஊரும் நம்மளை தூசிக்க கூடாது, இந்த இடத்துல தூசிக்கூடாது. எத்தனையோ ஐக்கியம் இருக்குது, எத்தனையோ ஸ்தாபனம் இருக்குது. நான் எந்த ஸ்தாபனத்துக்கும் போல, எந்த ஐக்கியத்துக்கும் போல, என் பசியை யாருன்னு சொல்லலை, என் பட்டினி யாருன்னு சொல்ல, வீடு இல்லை. நான் 10க்கு 10 எடுத்து அந்த சர்ச்சை நடத்தின அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். உன் விருப்பம் நாங்கள் என் மனைவி. ஆனால் எனக்குள்ள ஒரு ஆவியில் தோணுச்சு, இல்லை ஆண்டவரிடத்தில் நான் 3 நாள் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணிடுறேன், ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம் அப்படி சொல்லி நீங்கள் வேலைக்கு போங்கன்னு சொல்லி 3 நாள் உபவாசம் எடுத்து ஜெபித்தேன். ஜெபிச்சிட்ட பிறகு பொய்து வஞ்சி காலையில் ஒரு ஆபத்து வருது, ஜெபம் பண்ணுன்னு ஆவியானவர் சொல்கிறாரு. பக்கத்துக்கிறவங்களை சொல்லி, இன்றைக்கி என் சபையில் அவங்க இருக்கிறாங்க, அக்கா ஒரு ஆபத்து வருது, ஒரு வேதனை வருதுன்னு சொல்கிறாங்க, ஜெபம்னு சொல்கிறாங்க, ஆனால் யாருக்கு வருதுன்னு தெரியலக்கா அப்படி சொல்லிக்கினே இருக்கிறேன். அப்பொழுது திடீர்னு என் மனைவியுடைய அண்ணன் பையன் ஓடி வரான். ஓடி வந்த உடனே, மாமா அண்ணன் கரண்ட்டில் மாட்டிக்கிச்சுன்னா, இது 3 பிள்ளைங்களை இட்டுன்னு வந்தேன். உட்கார வீடு இல்லை, உணவு இல்லை, இருக்க இடம் இல்லை, வாழ்வதா சாவதான்ற போராட்டம், திரும்பி போக முடியல, இங்கே இருக்க முடியல. அப்படின்னு 3 நாள் உபவாசம் எடுத்து ஜெபித்த பொழுது எனக்கு வந்தது, கரண்ட்டில் மாட்டிக்கிச்சு அண்ணன். ஏன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடியே என் பிள்ளைகளை கூப்பிட்டு நான் சொன்னேன், அப்பா நீ பால் விளையாட போவாதே, நமக்கு பணம் இல்லை, அடிபட்டாவோ இல்லை ஏதாவது துன்பம் துக்கம் வந்தாவோ உங்களை காப்பாற்றினால வழி இல்லை, அதனால் நம்ம வந்திருக்கிறதே வீடு வாசல் இல்லாமல் இங்கே வந்திருக்கிறோம், அதனால் நீ முடிஞ்ச அளவுக்கு படிங்க, தேவனோடு இருங்கப்பான்னு சொல்லி வச்சேன். அப்படி சொன்ன போது அது மட்டுமல்ல, நீ பால் ஆட போவே, உன்னை விட வலுவான பையன் பால் அடிப்பான், அந்த பாலை நீ எடுக்க போவே, அங்கே பிசாசு இருப்பான், உனக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு நான் சொல்லி வச்சேன். ஆனால் எனக்கு தெரியாமல் என் 3 பிள்ளைங்களோ 2 பிள்ளைங்களோ இருக்கிற பிள்ளைங்கள சேர்ந்து ஆடி மாதம் 8ஆம் மாதம் ஆகஸ்ட் 8ஆம் மாதம் 4ஆம் தேதி ஆடி பெருக்கு அன்றைக்கு ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டதுனால பிள்ளைங்களாம் பிளான் பண்ணி ஒரு காம்பவுண்டில் போய் பேட் ஆடி இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி என் பிள்ளை தான் பால் போட்டால், பக்கத்து வீட்டு பையன் அடித்தான், அந்த பால் மேலே ஏறி இருக்குது. அது ஒரு இந்த கவர்மெண்ட் கக்கு சொல்லுவாங்க இல்லையா, அது கழிப்பிடமாக இருக்கிற இடத்துல 3 பேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐ-பவர் லைன், அது வெறும் டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தாங்க. ஏன்னா கம்பெனிகள் குரம் தோல் உருவாக்குற கம்பெனினால அது டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் போகிற இடத்துல இந்த
கக்கூசுக்கு மேலே அந்த ஒயர் தாழ போய்க்குது. இவன் அந்த பால் அங்கே போய் விழுந்துக்குது. இவன் பாலை எடுக்க இவன் போயிருக்கிறான். இவன் குனிஞ்சு போய் பாலை தேடும்போது பால் இல்லையா, அங்கே ரெண்டு ஓடினே இருக்கிறாங்க. இவன் பார்த்தான், பால் போட்டு பசங்க கேட்கும்போது இவன் நிமிந்து பால் இல்லை, நான் நடுமுதல் ஒயர் டச் பண்ணிச்சு. 3 பேஸ் லைன் நடுமுதல் டச் பண்ண உடனே இந்த பட்டது ஒன்று அப்படியே பத்தி எரிஞ்சு கொண்டிருக்கிறான். என் அன்பு தாசர்களே, இயேசுவை விசுவாசிகள் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னாரே, அன்றைக்கு ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் அவர்கள் 3 பேரை எரிகிற அக்னி ஜுவாலையில போட்டு ஆண்டவர் அவர்களை சேதம் என்று காப்பாற்றின தேவன். என் பிள்ளை பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது, அந்த ஊரே பார்த்து கொண்டிருக்கிறது, ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. விளையாடின பிள்ளைங்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆனால் என் மச்சாமாக மட்டும் ஓடி வந்து, மாமா கரண்டில் மாட்டிச்சு சொல்லும்போது நான் வெறும் லிங்கி பனினோடு ஏந்து ஓடுறேன். சிலர் சொல்கிறாங்க புள்ள செத்துட்டான்றாங்க, சிலர் சொல்கிறாங்க இல்லை பேச்சு உயிர் இருக்குதுன்றாங்க, ஒரு சிலர் சொல்கிறாங்க அவ்வளோதான் கதை முடிச்சு வச்சுட்டாங்க. எங்கே இருக்கிறான்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லை அவனை குரோம்பேட்டை GH ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஒரு ஆட்டோவில் ஏற்றி போயிட்டாங்க. வாங்க நான் உங்களை ஏற்றி போன ஒரு ஆட்டோவில் கூட்டின்னு போனாங்க. நான் போகிறேன், என் பிள்ளைக்கு குளுக்கோஸ் போட்டிருக்குது, மரவள்ளி கிழங்கு அவிச்சா எப்படி வெடிச்சிருக்குமோ அதுபோல் வெடித்து என் பிள்ளை என்னை பார்த்து சொல்கிறான், கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறான், அப்பா என்னை மன்னிச்சிருன்னு. நான் சொன்னேன், அப்பா மன்னிச்சுன்னு சொல்கிறியே, நான் மன்னிப்பேன், உன்னை ஆண்டவர் மன்னிப்பாரா? பரிசுத்த ஆவியானவர் என் மூலிமா பேசினாரே, அதே போல தான் நடந்திருக்குது. அப்படி சொல்லும்போது எனக்கு அவன் மரித்தது தெரியாது, அவன் எரிஞ்சது எனக்கு தெரியாது, அவன் உயிர் அடைஞ்சது எனக்கு தெரியாது. நடந்த சம்பவம் தான் தெரியும். அதுக்கு பிறகு பார்த்தா அங்கே போய் எரிஞ்ச போது ஆண்டவரே அவனை கொண்டு போய் அந்த தொட்டியில் இறங்க முடியாதான், அந்த தொட்டியில் கொண்டு போய் எரிஞ்சிருந்த சரீரத்தை உயிரோடு அவனை அந்த நெருப்பில் அவனை அமுக்கி செத்து மிதந்து கொண்டிருக்கிறான். கண்ணில் புகை, காதில் புகை, மூக்கில் புகை, வாயில் புகை, கண்ணெல்லாம் நிலைக்கண்ணாக இருக்குது. உயிரில்லாத செத்த பிணம் போல இருந்தபோது என் மகன் போய் இன்னொரு மகன் ஏறி போய் அவன் இழுத்து, ஏசப்பா எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் ஏசப்பான்னு அவன் மார் மேலே கை வச்ச போது கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா. செத்து போன பிணத்தை கர்த்தர் உயிரை கொடுத்தார். நடக்குமா? சாத்தியமா? சொல்லுங்க, சாத்தியமா? இப்ப எடுங்க, வேதத்தை எடுங்க, 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இயேசு செய்த அற்புதங்களை உங்களுக்கு நான் விவரித்து சொல்றேன், எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. கரங்களை தட்டி உற்சாகமாக, என் அன்பு தாசர்களே, ஒருவன் என் வசனத்தை கைக்கொண்டால் மரணத்தை காண்பதே இல்லை. நமக்கு மரணமே இல்லை. மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு வாய்த்தே சொல்லல, கிறிஸ்தவர்களுக்கு மரணமே. நம்ம அப்படியா இருக்கிறோம்? நம்மளை பார்த்து உலகம் கேவலமாக, கேலியாக, கிண்டலாக, பரியாசம் பண்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, என் வசனத்தை ஒருவன் கை கொள்வானானால் மரணத்தை காண்பது இல்லை. அல்லேலூயா. அதுக்கு இன்னொரு வசனம் சொல்றேன். ஏசாயா 37ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14 வசனத்தை வாசிங்க. ஏன்னா முழுமையா வாசிச்சா நல்லா இருக்கும். வாசிங்க 12, 13, 14. என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும். இது எசேக்கியேல் 37, 12, 13, 14. உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார், விரோத குழியை திறந்து விரோத குழியிருந்து வெளிப்படவும் வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, விரோத குழியை திறந்து
வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவி உனக்குள்ள வைப்பேன். கரங்களை தட்டி என் ஆவியை உனக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நீ நான் நோயை கண்டு பயந்துங்கிறமே, செத்துருமோ பயப்படுறோமே, ஜுரம் வந்தா செத்துருமோ, கொரோனா வந்தா செத்துருமோ, இது வந்தா செத்துருமோ. யான்னு சொல்ல, பிரோத குழியை திறந்து என் ஆவி உனக்குள்ள வைப்பேன், உயிரடைவி. நான் உயிரடைவேன் நம்பிக்கை உனக்குள்ள வரணும். என்னை உயிர்ப்பிப்பார் நம்பிக்கை உனக்குள்ள வரணும். என்னை உயிரோடு வைத்து அவருடைய நாமத்தை இந்த பூமியில பறைசாற்ற கர்த்தர் என்னை வைத்திருக்க அழிப்பாரோ, என்னை விட்டுருவாரோ? சொல்லுங்க. இப்ப நீங்க யார்? மரித்தாலும் பிழைக்கிற, மரணத்தை புராணத்தில் சொல்லுவாங்க சாகாவரம் பெற்றவர்கள். கிறிஸ்தவர்கள் யாரு? சாகாவரம் பெற்றவர்கள். வேதம் சொல்லுது, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் மன்னனுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? நித்திய ஜீவன் என்ன அர்த்தம்? சாவதே இல்லை. ஒருவேளை செத்து, இந்த மாம்சத்துக்கு தான் வயசு, இந்த மாம்சம் தான் பலவீனம், ஆனா ஆவிக்கு உயிருக்கு சாவே இல்லை. ஏனென்றால் இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார். அவர் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ நீ நானும் சாகாவரம். அதில் சொல்லுவாங்க புராணத்தில், சாகாவரம் வேகா உடல் போகா செல்வன். அந்த அதிகாரத்துக்கு நாங்க தான் பாத்துறோம். நாங்க தான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீ நானே யாரு? உலகம் நம்மளை எப்படி பார்க்குது? உலகம் எப்படி பார்க்குது? அற்பமா அதிலே போய் விழுந்துட்ட, அதிலே போய் விழுந்துட்ட. ஒன்று சொல்லுவேன், எவ்வளவு நொறுக்கப்படுகிறாயோ, எவ்வளவு கஷ்டப்படுகிறாயோ, எவ்வளவு துக்கப்படுகிறாயோ, அவ்வளவும் தேவன் உயிரோடு இருக்கிறவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்ப நான் யார்? அப்ப இயேசு யார்? செத்து போன சரீரத்தை உயிரை கொடுக்கிற தெய்வம் என் தெய்வம். கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. அப்ப உயிரையே கொடுப்பா, நம்ம நோயை குணமாக்க முடியாது அவரால். ஆனா வேதம் சொல்லுது, உங்கள் எதிராக அதே பேதுரு சொல்றாரு, 5ஆம் அதிகாரம் 8வது சொல்லுகிறது, 1 பேதுருல 5:8 சொல்லுது, உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் கர்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இப்ப ஏன் நமக்கு இவனை விடக்கூடாது, இவனை விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்றான் பிசாசு? பல சோர்வுகளை, பல வியாதிகளை, பல பலவீனங்களை, பல வருத்தங்களை, பல வறுமைகளை, பல கஷ்டங்களை, பல துன்பங்களை வைக்கிறது உண்மை. ஆனால் ஒன்னு சொல்லுவேன், விழித்திருங்கள். பட்டினியா இருந்தாலும், பசியா இருந்தாலும், துன்பமா இருந்தாலும், மோசமா இருந்தாலும், ஆனால் இந்த கையை அநியாயத்துக்கு நீட்ட மாட்டேன். என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் இயேசு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஒன்றும் கை குறுகவே இல்லை. என்னை உயர்த்துவதற்கு அவர் ஒன்றும் சும்மா இருக்கிற தெய்வமும் அல்ல. ஆனா பார்க்கிறார். உபத்திரப்பட்ட உபத்திரத்தை அவர் யாரோ அற்பமாக பார்க்கிற தெய்வம் அல்ல. அப்ப இன்னைக்கு உபத்திரம் ஏன் வருது? தாவீது சொல்றான், உபத்திரப்படுமனே வழி தப்பி திரிந்தே உபத்திரப்பட்டது நல்லது என்று பிரமாணத்தை காத்து நடக்கிறேன். 119 சொல்றேன். உபத்திரப்படும் முன்னே வழி தப்பி திரிந்தேன், உபத்திரப்பட்டதுதான் நல்லது என்று பிரமாணத்தை காத்து நடக்கிறேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட உபத்திரத்தோடு பசியோடு வந்திருக்கிறீங்களா? என் அன்பு தாசர்களே, என் அன்பு தேவ ஊழியர்களே, தேவனுக்காக திறப்பில் இருக்கிறவர்களே, தயவு செஞ்சு இந்த அற்பமான மனிதன் பார்த்து அடிக்கிற பேப்பர், அந்த பேப்பருக்காக உங்கள் லட்சியத்தை விட்டுடாதீங்க. அந்த ஆண்டவரை விட்டுடாதீங்க. அவர் பார்க்காத தெய்வம் அல்ல, அவர் ஒன்று கேட்காத தெய்வம் அல்ல, அவர் ஒன்று தெரியாத தெய்வம் அல்ல, அவர் அற்பமாகவும் எண்ணுகிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு பார்த்தான், இவனை எடுப்ப விடக்கூடாது, இவனை அடிச்சுன்னு நினைச்சான். என் ஆண்டவர் பார்த்தாரு, அவன் எரிய வச்சான். என் ஆண்டவர் எரியிற சரீரத்தில் உயிரை வச்சார். இன்னைக்கு என் பிள்ளை மறுபடியும் உயிரோடு எழுந்து, இன்னைக்கு அந்த நான் சொல்ற சாட்சி ஏதோ ஒரு மறைமுகமாக ஒரு மூலையில் நடந்தது அல்ல. குரோம்பேட்டை ஸ்டேஷனில், போலீஸ் ஸ்டேஷனில் பதிவாயிருக்குது. இந்த 3 பேஸ் லைனில்
பட்டு எரிஞ்சி மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகி 12 நாள் வச்சு அன்னைக்கு அவன் திரும்பி வந்திருக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் பதிவாகிருக்குது, ஸ்டேஷனில் பதிவாகிறது. அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன கேட்குறீங்க, என்ன விரும்புகிறீங்க? யார் கேட்பான், இவ்வளோ நஷ்டீடு கொடுங்க, பணம் கொடுங்க. நான் நஷ்டீடும் கேட்கல, பணமும் கேட்கல. என் பிள்ளைக்கு வந்தது இன்னொரு பிள்ளைக்கு வரக்கூடாது, அந்த உயரத்துக்கு மேலே கட்டுங்க. அல்லேலூயா. என் ஆண்டு என் பிள்ளை உயிரோடு எழுப்பிட்டார். ஆனால் இன்னொரு பிள்ளை பட்டது உயிரா இருக்காது. அதனால என் பிள்ளைக்கு வந்தது இன்னொரு பிள்ளைக்கு வரக்கூடாது, அதனால அந்த உயரை மேலே தூக்கி கட்டுன்னு சொல்லி என் பிள்ளைகளை ₹1 இல்லை எனக்கு. இந்த சூழலில் எல்லாரும் பார்க்க வந்தவங்க எல்லாரும் பார்த்து ஏழை பாஸ்டர், ஏழை குடும்பம், ஏழையா வந்து ஊழியம் செய்கிறாங்கன்னு பார்த்து 100-50 கொடுத்து ஒவ்வொரு கொடுத்த போது அந்த எடுத்து ஒரு சின்ன ஓலை வீட்டை போய் ₹2000 அட்வான்ஸ் கொடுத்து என் பிள்ளைகளிட்டு போய் நாங்கள் குடும்பத்தை ஆரம்பித்த பிரியமான தேவ பிள்ளைகளே, சென்னை பட்டணத்தில். அப்படி இருந்தும் நான் எந்த இடத்துக்கும் போனது கிடையாது. இரவு பகலும் இந்த வேதமே கதி. இப்படி இருந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே என் பிள்ளைகள் +1 படித்து முடித்த போது காலேஜ் இப்போ சேர்க்கணும், ₹1 கையில் இல்லை, ₹1 இல்லை. பேப்பர் வாங்குறதுக்கே ₹1 இருந்தால் கொடுங்கன்னு கேட்டேன். என் கடவுள் எனக்கு துணையாக இருந்து ஒரு டீச்சர், அவங்க பக்கத்தில் அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க் மேனேஜர், அவங்க எங்களை அழைச்சாங்க. என்னம்மான்னு கேட்க போனேன். பாஸ்டர், உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், நீங்கள் ரொம்ப ஏழையாக இருக்குன்னு சொல்லி ஜனங்கள்லாம் பேசுகிறாங்க, அதனால் உங்கள் பசங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு தெரியலம்மா. நான் ஒன்று சொல்லட்டுமான்னாங்க. சொல்லுங்கள், நான் பணம் கொடுக்குறேன், நீங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சு திருப்பி கொடுங்க. நான் சொன்னேன், நீங்கள் கொடுப்பீங்க, நான் எப்படி திருப்பி கொடுப்பேன்? நீங்கள் கொடுப்பீங்க, நான் எப்படி திருப்பி கொடுப்பேன்? எனக்கு வழி இல்லையே. அவங்க சொன்னாங்க, நீங்கள் எஜுகேஷன் லோன் போடுங்க, எஜுகேஷன் லோன் போட்டால் பணம் வரும், எனக்கு திருப்பி கொடுங்க. எஜுகேஷன் லோன் போடுறது நாங்கள் போய் கேட்குறோம், பேங்காக போகிறோம். பேங்க்கார்டு சொல்கிறான், என்ன பொறுப்பு வச்சுக்கிற? வீடுக்குதா, ரேஷன் கார்டுக்குதா, ஆதார் கார்டுக்குதா, என்னக்குது உனக்கு? ஒன்றுமே இல்லை. குடும்ப கார்டாகில் இருக்குதா, அது கூட ஊரில் இருக்குது. என்ன எதை வச்சு ஒன்று கொடுக்குறது? என் பிள்ளைங்க படிப்பு வச்சு கொடுக்க முடியுமா இருந்தால் கொடுங்க. அப்போ அவங்க 2 பேர் வந்தாங்க. இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சூரிட்டி போடுறோம், எங்கள் வீட்டு பத்திரத்தை கொடுக்குறோம், எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்குறோம், நாங்கள் இவங்களுக்கு அந்த பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு, இவங்க லோனு கொடுங்க சொல்லி லோனை வாங்கி அவங்களுக்கு அந்த பணத்தை 45,000-50,000 கொடுத்தாங்க. அவங்களுக்கு திருப்பி கொடுத்து என் பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு புத்தகம் வாங்கி கொடுக்கல, ஒரு பேப்பர் வாங்கி கொடுக்கல, ஒரு பென் வாங்கி கொடுக்கல, காலேஜில் சேர்த்து விட்டுன்னு அவ்வளோதான். அழுதேன், ஆண்டவரே எனக்கு எங்கே போவேன்? இயேசுவை பற்றி சொல்கிறேன், வராங்க, பேய் ஓட்டின்னு போடுறாங்க, பிசாசு ஒன்று போகிறாங்க, நோக்கி போகுது, ஆனால் என்னை ஆதரிக்க யாருமே இல்லை ஆண்டவரே. என் ஆண்டவர் மட்டும்தான், அந்த இயேசு என்ற நாமத்தை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன் பானு. அழுதுட்டு வந்தேன். என் பிள்ளைங்க வந்த பிள்ளைங்களுடைய புத்தகத்தை வாங்கி ஜெராக்ஸ் போட்டு படித்து ஃபர்ஸ்ட் கிளாஸை பாஸ் பண்ணி வந்தாங்க. கரங்களை தட்டுங்களேன். எல்லாருக்கும் அரியர். என் பிள்ளைகள் காலேஜ் விட்டு வெளியே வரும்போது அந்த ஜெராக்ஸ் போட்டு படித்து ஃபர்ஸ்ட் கிளாஸை பாஸ் பண்ணி கர்த்தர் உதவி செய்தார். விட்டுட்டார் ஆண்டவரே. இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் லட்சமாக சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் கொடுக்குற காணிக்கை தான் இப்படி ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நான் பெற்ற நன்மையை, நான் பெற்ற சந்தோஷத்தை நீங்களும் கர்த்தர் உங்களை ஒரு நாள் காப்பாற்றுவார். அதாவது பணத்துக்காக விலை போவாதீங்க, பணத்துக்காக நீங்க போவாதீங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா இல்லைங்க. உன் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை அற்பமாக விடுகிற தேவன் இல்லை. அற்பமாக எண்ணுகிற தேவன், மனுஷன் தான் நம்மளை அற்பமா எண்ணுவான். தேவன் ஒரு நாளும் உன்னை என்னை அற்பமாக பார்க்கிற தேவன் அல்ல. நீ நாளும் விலை மதிக்க முடியாத முத்துக்களாக, விலை மதிக்க முடியாத செல்வங்களாக அவர் நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுது, இவர்களின் துதியை சொல்லி வரனு கர்த்தர் நம்ம மேல் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். அன்னைக்கு சொன்ன ஆண்டவரை ஏன்னா குரம்பேட்டில் வந்து ஒரு பிசாசை ஓட்டிட்டு போகிறேன், ஒரு அம்மா கொடுக்குறாங்க ₹100, இல்லைம்மா வேணான்றேன், இல்லை பஸ் பேருக்கு வச்சுக்கினாங்க. சரி வாங்கி ஜோமன்ட்டு பாக்கெட்டில் வச்சுன்னு குரோம்பேட்டை விட்டு சாண்டோரியம் வரேன். நான் சொல்கிறேன், ஆண்டவரே ₹100 கொடுத்துக்கிறாங்க, இதுக்கு நான் ஊழியம் செய்யணும், ஆரம்ப நாட்கள் ஊழியம் செய்யணும். ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு காஞ்சிபுரம் போனார். இதுதான் தேவ வார்த்தை.
செவிக்கு வருது காஞ்சிபுரம். இப்போ வந்துட்டேன், எங்க புதுச்சேரிக்கு போயிட்டேன்னு வச்சுங்க, புதுச்சேரியில் யாரை நான் கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க? காஞ்சிபுரம் போயிட்டாரு, 100 ரூபா கொடுத்தாங்க, அந்த 100 ரூபாய் சொல்கிறேன் இதுக்கு நான் ஊழியம் செய்யணுமேன்னு, நீ நாளைக்கு காஞ்சிபுரம் போனார். அப்போ அதே போல் இந்த துட்டுக்குது, நான் புதுச்சேரி போனேன், அந்த புதுச்சேரியில் யாருக்கு ஜோமன்னு எனக்கு தெரியும். அப்போ தெரிஞ்ச இடத்துல நான் போய் மார்க்கெட்டில் போய் நின்ட்டேன். அப்போ அங்கே நின்றுக்கும் போது அங்கே அந்த வேலை செஞ்சு நான் அந்த இடத்துல சொல்கிறேன்னா, நான் நேற்று ஒரு 100 ரூபா கொடுத்தாங்க, அதை வாங்கி வச்சு நான் இந்த 100 ரூபாய்க்கு ஊழியம் செய்யணும்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார் காஞ்சிபுரம் போனார். காஞ்சிபுரம் வந்துட்டேன், யார் வீட்டுக்கு போகணுன்னு தெரியல. நான் அவர் சொன்னார் பேசினே இருக்கிறோம், ஒரு நாடார் ஒருத்தர் வந்தார், ஏன்னா இவர் வீட்டுக்கு தானே இருக்குன்னார். அவர் என்ன சொல்கிறேன்னு, ஆமாண்ணா இவங்களுடைய புள்ள சின்ன பையன் 1.5 வயசு இன்ட்ரோல் போனான்னா சீவரத்தமாகவே வருதுண்ணா, 2 ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கண்ணா, ஆனால் நல்லா ஆகலை. ஒரு வேலை அதுக்காக இருக்குமோ, ஓகே அதுக்காக கூட இருக்கும், சரி வா. அவரை கேட்டேன், ஐயா நான் ஒரு பஸ் ஏற்றி விட்றேன், எங்கள் ஊருக்கு போய் நிடுங்க, நான் சைக்கிளில் வந்துக்கிறேன், நான் வாங்கின்னு பதத்தாயின்னு வந்துடுறேன். அவர் பஸ் ஏற்றி விட்டார், ஊரில் போய் உட்காந்துருக்கிறேன். அவர் வந்தார், அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாரு, ஐயா ஒரு சுமல் அடிக்க பரவாயில்லையா? குஸ்ருவையே தொட்டார் ஆண்டவர், நீ என்ன அற்பமான மனுஷன் வாயான்னு சொல்லி உள்ளே போய் ஜெபம் பண்ணேன், முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். அவங்க சொன்னாங்க நான் நடந்து போய்க்கிறேன்பா, நீ விட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மறாவது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன், எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ப்ரேயர் நடத்திங்கிறேன், அங்கே வந்துட்டு அந்த குழந்தை தூக்கினேன். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று போய் அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், அவர் இன்றைக்கி அவ்வளோ விசுவாசமாக குழந்தை தூக்கி நம்ம வீட்டுக்கு வந்துக்கிறார் சொல்லி ஜெபம் பண்ணி ப்ரேயர் பண்ணி முடித்து சாப்பாடு கொடுத்து அவர் 3 மணிக்கு பஸ் ஏற்ற நான் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துங்கிறேன். அந்த பையன் இன்ட்ரோல் போகிறான். இன்ட்ரோல் போகும்போது தேங்காய் இளநீர் எப்படி இருக்கும் அது மாதிரி போகிறான். அப்போ நான் பார்த்தேன், அண்ணா ஐயா அப்படி பாருங்க, உங்கள் பையன் இளநீர் பேரி இன்ட்ரோல் போகிறானே பாருங்கண்ணே. அவர் சொன்னார், நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணி அப்போ மாறி போச்சு, அதனால தான் உன்னை தேடி வந்தோம். அது மாதிரி இருங்க. முதல் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு இயேசு சொன்னாரே. இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு போனா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்ன படிப்பு, என்ன தரம் இருக்குன்னு கேட்குறாங்களே. ஆனால் ஊழியக்காரராகி நீங்கள் எந்த தரத்தை வாங்கி இருக்கிறீங்க, எந்த அதிகாரத்தை வாங்கி இருக்கிறீங்க, எப்படிப்பட்டுள்ளாக இன்னைக்கு இந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்க சொல்லுங்க. இன்னைக்கு கேளுங்க. அவரு பாருங்க, அதில் நான் பிறகு வருகிறேன். ஏன்னா அவர் பாராபட்சம் பார்க்குற தேவனே அல்ல. அல்லேலூயா. அவர் பாராபட்சம் பார்க்குற, ஏன்னா அப்போஸ்தலர் அங்கே 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அப்போஸ்தலர் 10:34. ஏன்னா ஒன்று அவருக்கு பயப்படுகிற மனிதனாக இருக்கணும், அவரை தேடுற மனிதனாக இருக்கணும். அவர் பாரபட்சம் பார்க்குற தேவன் அல்ல. ஒன்று நீங்கள் அவரிடத்துல பயந்தீங்கன்னா கடவுள் வல்லமையை கொடுத்துருவாரு, வரத்தை கொடுத்துருவாரு, கிருபையை கொடுத்துருவாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு, நன்மை கொடுத்துருவாரு. நீ நடந்து போனால் அற்புதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அலையிலே சொல்ல மாட்டேறீங்க. ஒருவேளை போர் அடிக்குதோ? என் அனுபவத்தை சொல்ற பிரியமானவர்களே, கடந்து வந்த பாதைகள் அநேகம். நான் சுருக்கமாக சொல்றேன். அப்போ வர எந்த ஜனத்தில் ஆகிலும் தேவனுக்கு பயந்து நீதி செய்வன் எவனோ அவன் தேவனுக்கு உகந்தவனா இருக்கிறான். இல்லையா? அப்போஸ்தலர் 10:34 நான் சொன்னது வாசிங்களா? வாசிங்கம்மா. அப்பொழுது பேச தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, தேவன் பட்சபாதம் இல்ல, இவன் ஆனவன் ஆவாதவன் எனக்கு வரம் கொடுக்கலாம் வரம் கொடுக்கலாம், அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவனே அல்ல. எந்த ஜனத்தால் ஆயிலும் அவருக்கு பயந்து இருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே உகந்தவனா இருக்கிறான். கரங்களை தட்டி எல்லாரும். அப்ப அவருக்கு உகந்தவன் ஆயிட்டா அவருக்கு எடுத்தலாம் கொடுத்து தானே. யாரும் சொல்ல மாட்டீங்களே. நீங்க அவருக்கு உகந்தவனா மாறிட்டீங்கன்னா அவர் இருக்கிற வல்லமை, அவருக்கு இருக்கிற உயிர் தழுதல், அவருக்கு இருக்கிற இந்த வானத்தையும் யோபு சொல்றான், இந்த பூமி எங்க வச்சுக்கிறாரா? வானத்தில் தொங்க விட்டுக்கிறாரா. இந்த பூமி எப்படிக்குது? அந்தரத்துல தொங்க வச்சுக்கிறாராம். அப்படிப்பட்ட தெய்வம் உன்னைக்கு எனக்கு நன்மை செய்ய மாட்டாரா? சொல்லுங்க. எப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறோம்? எப்படிப்பட்ட தெய்வம்? ஒண்ணு அவருக்கு பயப்படணும், தப்பு பண்ண பயப்படணும், பொய் சொல்ல பயப்படணும், ஆசை இச்சை வரும், ஆனா கண்ட்ரோல் பண்ணணும். பண தேவைதான், அதுக்காக பணத்துக்கு நாம் அடிமை அல்ல.
என் கர்த்தருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அவன் சொல்றான், எவனாகிலும் தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே தேவனுக்கு உகந்தவனாயிருக்கிறான்னா, அப்ப நீங்களும் நானும் உகந்தவங்களா இல்லையா? அப்ப உனக்கு எனக்கு அவரிடத்துல இருக்கிற நன்மைகள் நமக்கு உண்டாகுமா இல்லையா? வருமா வராதா? கிருபை வருமா வராதா? நோயை போகக்கூடிய வல்லமை உனக்கு வராதா? நீ ஆத்மா தேடத்தால ஆத்மா உன்னை தேடி வரும். அல்லையே சொல்ல மாட்டீங்களே? ஒன்னு சொல்ற, நீ என்னதான் ஓடி ஓடி நீ போய் என்ன பண்ணாலும் சொல்றேன், அவர் ஒருவனை இழுத்து கொள்ள விட்டான், ஒருத்தன் கூட உங்கள்கிட்ட வர மாட்டான். அல்லேலூயா. அப்ப நீங்க இனிமே ஊழியர்களாகி நீங்க உட்காருங்க, நீங்க எங்கும் உட்காருங்க, நல்ல முழங்கால் படிட்டு நல்ல உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு ஆத்மாவா கர்த்தர் இடத்தில் கொண்டு வருவார். இன்னைக்கு எங்கே கிடைக்கும், யார் 100 கொடுப்பா, யார் 200 கொடுப்பான்னு இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் இதை தான் செய்கிறீங்க. ஆனால் அதை அல்ல, அந்த 100 200 என்ன தேடின்னு வரணும். ஏன்னா நான் உண்டாக்கினவரை தேடுறேன், அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு முறை எங்கள் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை, வீட்டு வாடகை எடுத்து தான் முடிஞ்சுது. 2000 ரூபா கொடுத்தோம், வாடகை எடுத்தோம். பிள்ளைங்க ஸ்கூல் போயிடுச்சு. நானும் மனைவியும் வெறுமையாக இருக்கிறோம். அது வாடகை கொடுக்கணும் 700 ரூபா, அதுவும் இல்லை. அரிசி, ஒரே ஒரு டம்ளர் அரிசி, அதை காலையில் கஞ்சி வச்சு பிள்ளைங்களுக்கு வைத்து கஞ்சி கொடுத்துட்டோம். போயிடுச்சிங்க. 11 12 மணி ஆக போகுது, 1 மணிக்கு வரும். என்ன செய்யணும்னு தெரியல. இந்த பைபிள் எடுத்துன்னு நான் ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துட்டேன். என் மனைவி அந்த ஓலை கொட்டையில் ஒரு ரூமில் அழுதுன்னு உட்காந்துருக்கிறான். எங்களுக்கு தெரில. நான் கம்முன்னு உட்காந்துருக்கிறேன். கடைக்கும் போய் கடன் வாங்கக்கூடாது, யார் வீட்டுக்கும் நான் போகக்கூடாது அப்படின்னு வைராக்கியமாக இருக்கும்போது அவன் பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணி பசி தண்ணி கொடுத்து அனுப்பிச்சலான்னு சொல்லி உட்காந்துருக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என் மனைவி உள்ளேருந்து வெளியே வந்தாங்க. ஒருத்தர் வந்துக்கிறாங்க, உனக்கு ஜெபம் பண்ணணுமான்னாங்க. அப்போ என் வேலை அதானே, ஒருத்தர் வந்திருக்கிறாங்க ஜெபம் பண்ணுனாங்க. சரி, நான் என்ன பண்ண புறப்பட்டு வந்து, சிஸ்டர் எதுக்காக, என்னதுக்காக ஜெபம் பண்ணோம்? ஐயா, என்னை வீட்டில் ஆண்டவர் விடவே இல்லையா. என்னம்மா? இதை கொண்டுமா ஐயாண்டு கொடு, இதை கொண்டுமா ஐயாண்டு கொடு, இதை கொண்டுமா ஐயாண்டு கொடுன்னு என்னை வேலை செய்யவே விடலையா. அப்போ அவங்க கையை நீட்டி ஒரு காணிக்கை தான் தந்தேன்னாங்க. அந்த காணிக்கை ஜெபம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. நான் திரும்பி பார்க்குறேன், 100 ரூபா. 2008 சொல்கிறேன், அது 1000 ரூபாய்க்கு சமங்க. அன்னைக்கு சொன்னேன், என் ஆண்டவர் என்னை கைவிடலை, என் தேவர் என்னை கைவிடலை. அன்றைக்கு கொடுத்த அந்த 100 ரூபா இன்றைக்கு 100 பேரில் 1000 பேர் வந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட போடுற அளவுக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒருவேளை அந்த நிலைமையில் இருக்கிறீங்களா? நீங்கள் ஒன்றுமே, ஒரு வீட்டில் ஒன்றும் இல்லைன்னா அந்த வீடினுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒருவேளை எது இல்லைன்னா பல, சோறே இல்லை, தண்ணி இல்லைன்னா உன் நிலைமை என்ன? அந்த இதிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு படிப்படியாக பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். இன்னைக்கு 2 கார் கொடுத்துருக்கிறார், இன்னைக்கு 5 6 பைக்கை கொடுத்துருக்கிறார், 100கணக்கான மக்களை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு அநேகர் ஊழியர்களை போய் சந்திக்கும்படி, அநேகர் ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யும்படி கடவுள் எங்களை வைத்திருக்கிறார். கடவுள் நல்லவர். அதை தான் சொன்னேன், இயேசு நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க, இயேசு. அவருங்க எங்கே இருக்கிற, எங்கே ஐயாவுடைய சாட்சி எவ்வளோ பெருசுக்குது. இந்த இடத்துல கொண்டு வந்து என்னை பேச வச்சிருக்கிறாரே. எங்கேயே பிறந்தனே, எங்கேயே வளர்ந்தனே, ஆனால் ஒரே ஒரு நாமம், இயேசு என்ற அந்த நாமத்தை நம்பினபடினால், அந்த நம்பி வந்தபடினால் இன்றைக்கு ராஜாக்கள் மத்தியிலே, பிரபுகள் மத்தியிலே உட்காரும்படி கர்த்தர் வைத்திருக்கிற அந்த தெய்வம் எவ்வளோ நல்லவர். நீங்கள் எப்படி ஊழியம் செய்கிறீங்க? பணத்துக்காகவா, இல்லை பொன் பொருளுக்காகவா? நல்ல ஃபெய்த்தாக வருவாங்க. ஆரம்ப நாட்களில் நல்ல ஃபெய்த்தாக வருவாங்க, நல்ல மக்கள் நல்ல அன்பு காட்டி பண்ண, கட்சியில் நல்ல பாசம் அந்த இது வர வர பாவத்தில் விழுந்து, தேவ மகிமை இழந்து, தேவ கிருபை இழந்து, இன்னைக்கு வெறுமையான மனுஷனாய் தள்ளப்பட்டு போகிறது எவ்வளோ பேர் பார்க்குறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு நல்லவர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? இயேசு நல்லவர். அதே அதிகாரத்தில் யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதிலே யோவான் சொல்றார், நான் சொன்னது பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் சொன்னாரு, ஆனா இவர் யோவான் தேவனோடு கூட இருந்தவர் சொல்றாரு. 5:24
என் வசனத்தை கேட்டு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன், அழியாத நித்திய ஜீவன், சாகா வரும். அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல். கொஞ்சம் இருங்க சிஸ்டர், கொஞ்சம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம யார்? அழியாதவர்கள். ஆண்டவர் சொன்னாரே, மண்ணு ஆவி, வேதம் சொல்லுது, மண்ணு முன்னிருந்த இடத்துக்கு ஆவி தன்னை தந்த இடத்துக்கு போகும்போது சிருஷ்டிகரனே. அப்ப அந்த இது சரீரம் மண்ணு, இது மண்ணுக்கு போயிடும். ஆனா விலையேற பெற்ற தேவன் தந்த ஆவி, தேவன் தந்த ஜீவன், அழியாததை பெற்றிருக்கிறோமே. இந்த உலகம் நம்மளை அப்படியே பார்க்குது. ஐயா ஜோமன் சொன்னாங்க, பிறப்புகள் வரணும், ராஜாக்களும், அதெல்லாம் குப்பை. அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் குப்பை. நீ நானும் மாணிக்கம். தேவன் விரும்புகிற ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. நீதான் மாணிக்கம், நீதான் அழியா செல்வம் பெற்றவன், நீதான் ஆண்டவருடைய சாயலை பெற்றிருக்கிறவன், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறவன். நீ நான் உலகத்தில் அற்பம் நினைக்கலாம், ஆனா ஆண்டவர் சாயலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப நாம யார்? ஆனா நீங்க எப்படி உண்மையா வாழ்ந்து பாருங்களேன், அவங்க எல்லாம் வந்துடுவான். நீங்க உண்மையா வந்து பாருங்க, அப்படிப்பட்ட ஆள் வந்துதான் ஆகணும், அப்படிப்பட்ட செல்வம் வந்துதான் ஆகணும். கர்த்தர் ஒரு நாள் உங்களை ஏற்றி தான் போகிறார். கரங்களை தட்டுங்களேன். கர்த்தர் ஒரு நாள் நீங்க சொல்லப்பட்ட வசனப்படி ஐயா ஜோனது போல செல்வ சீமானாய், ஆபிரகாம் குறித்து என்ன சொல்றாரு? செல்வ சீமானா இருக்கிறான். எப்படி? வார்த்தையை நம்பி வந்தான். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சான், வார்த்தையை நம்பி வந்தான். எப்படி இருக்கிறான்? செல்வ. அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க ராஜாக்கள், பிறப்புகள். ஒன்னு சொல்லுவேன், முருதகையை எடுத்துங்க. அதிகாரத்திலிருந்து ஆமானை வச்சானா? வச்சானா? வணங்கினானா? நீ அதிகாரத்தில் ராஜாவுக்கு பக்கத்தில் இருந்தாலும் நான் உன்னை வணங்கவும் மாட்டேன், சேவிக்க மாட்டேன். ஏன்னா நான் யார்? ராஜகுலம், என் ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளை. கட்சியில் அவன் தான் அழிஞ்சான், இவனை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீ நானும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றவர்கள், அழியாவரம் பெற்றவர்கள், சாகாவரம் பெற்றவர்கள். செத்து போய் ஒரு வேளை நம்ம வயது சென்று இந்த சரீரத்துக்கு வயது சென்று ஒரு வேளை மண்ணுக்கு போயிருந்தா கூட என் ஆண்டவர் மண் எடுத்து சொல்றாரு, பிரோத குழியை திறந்து என் ஆவி உனக்குள்ள வைப்பேன், நீ உயிரடைவாய். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் பாட்டு பாடு ஆளே. சரி, நான் சுருக்கம் முடிச்சிடறேன், 1 மணிக்கெல்லாம் கூட முடிச்சிடுறேன். ஏன்னா இன்னைக்கு நான் சொன்னது தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்து போனவனை உயிரோடு எழுப்பினார், என் பிள்ளையை எழுப்பினார். அப்ப விசுவாசிக்கிற உங்களை என்னையும் அதே யோவான் சொல்றாரு, அதே குழியில் இருக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. யோவான் சொல்றாரு, அது குழியில் இருக்கும் கூட தேவனுடைய சத்தத்தை கேட்கிற காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது சொல்றாங்க. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஜனமாக இருப்போமானால் கர்த்தர் நம்மளுக்கு அற்புதம் செய்வார். என்னவோ சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே ஒரு சம்பவம் எடுத்தீங்கன்னா, நீங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 8. ரத்தத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு இதில் புரியுதாதுன்னா நான் சொல்றது புரியுதா? நீங்க 24ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியா மந்திரி, வாசிக்காதீங்கம்மா, எத்தியோப்பியா மந்திரி ரதத்தின் மேலே ஏறி வேதத்தை வாசிப்பான். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றாரு? பிலிப்பு என்ன சொல்றாரு? போய் ரதத்தோடு சேர்ந்துக்கோ. இதான் ஏவுதல். அல்லேலூயா. அதுல இன்னொரு வசனம் சொல்ற மாதிரி வாசிங்கம்மா. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
2 பேதுரு 1:21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலும் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினது தீர்க்கதரிசன. கரங்களை தட்டுங்களேன். சொல்றான் தீர்க்க தரிசனமான ஒரு காலத்திலும் முடிஞ்சு போச்சு. காலத்திலும் பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு என்ன சொல்றாங்களோ அது நடந்துரும். அதான் தீர்க்க தரிசனம். இப்ப பரிசுத்த ஆவி நம்மளை ஏவுதா? இங்க ஏவுறார் பிலிப்பை. அதுக்கு தான் எடுத்த பிலிப்பை ஏவுறார். போ ரதத்துக்குள்ள சேர்ந்துக்கோ. அவன் வசனம் வாசிக்கிறான். அவன் கேட்குறான், இந்த வசனம் யாருக்கு சொல்றாரு? இந்த தீர்க்கதரிசி சொல்றான். அப்போ இயேசுக்கு சொல்லும் போது இவங்க பேசினே போறாங்க. அங்க தண்ணி இருக்குது. அவன் முழுக்கு ஞானஸ்தானம் கேட்கறான். தண்ணி இருக்குது, நான் ஞானஸ்தானம் எடுக்க என்ன தடையன்னா? அதுக்கு அவன் சொல்றான், நீ முழு மனம் இருந்தா ஞானஸ்தானம் தடையில்லைன்றான். நான் முழு மனது இருக்கிறான். இறங்குறாங்க, ஞானஸ்தானம் கொடுக்குறான். இவன் மந்திரி மேலே ஏறுறான். பிலிப்பு அங்க தண்ணியில இல்ல. என்ன காரணம்? கர்த்தருடைய ஆவி தூக்கிடுச்சு. இது என்ன இலையா பேப்பரா? ஒரு மனுஷனை கர்த்தருடைய ஆவி தூக்கும் போது இவன் திரும்பி பார்க்குறான். மந்திரி பிலிப்பை காணும். அவன் கரையேறான். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை என்னை அப்படி தூக்கி போவாரா? இப்போ என் பிள்ளைக்கு ஏவப்பட்டு சொன்னேன், இது நடக்க போதே, சம்பவிக்க போதே, ஜாக்கிரதையாரே, அப்படி நடந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. ஏன் நீங்கள் பரிசுத்த ஜனமாக மாறக்கூடாது? ஏன் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறக்கூடாது? ஏன் நீங்கள் சொல்கிற வார்த்தை தீர்க்கதரிசனம் மாறக்கூடாது? சொல்லுங்க, ஏன் மாறக்கூடாது? கடை தடுப்பாரா? முதல்ல சொல்கிறான், பேதுரு சொல்கிற மாதிரி முதல்ல சீசன் சொல்கிறான், ஒரு தீர்க்கதரிசனம் ஒரு காலத்திலும் எப்படியா? பரிசுத்த மனிதரால் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு பேசினா அது தீர்க்கதரிசனம். அது அப்படி நடந்துறனா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் பரிசுத்த ஜனமாய் பரிசுத்த ஜாதியாய் பரிசுத்த ஆவிக்கு கட்டுப்பட்டு நடப்போமானால் கர்த்தர் உன்னை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். திரும்பி பார்க்கறான், ஆளை காணோம். கர்த்தருடைய ஆவி தூக்கி போச்சு. இந்த அப்போஸ்தலர்களே அவன் வரல. பந்தி விசாரிக்கிறதுல வர்றவன். சாதாரண சபையிலே பந்தி விசாரிக்க வரவிடத்திலே கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வாரானால் ஆலயத்தில் சபையை நடத்துகிற என் தேவதாசர்களே, ஏன் கர்த்தர் உங்களை இப்படி பயன்படுத்த கூடாது? சொல்லுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுங்க. தீர்க்கதரிசன ஆவிக்கு ஒப்பு கொடுங்க. தேவனுடைய பிள்ளைகளாக ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியான ஏவுதலை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நன்மையாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நடத்துவார். இன்றைக்கோ கர்த்தர் உன்னோடு என்னோடு பேசுகிற தெய்வமா இருக்கிறார், நடத்துகிற தெய்வமா இருக்கிறார், தூக்கி சுமக்கிற தெய்வமா இருக்கிறார். எந்த அழிவு நாசம் மோசம் வந்தாலும் காக்க வல்லவரா இருக்கிறார். அழிக்கிறதுக்காக அவர் தேடல. ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு ஒரு வேளை நம்ம எதிர்பாராத விபத்தையோ நாச மோசத்தை கொண்டு வந்தாலோ என் ஆண்டவர் பதறி ஓடி வந்த ஜீவனை கொடுத்து உன்னை உயிரோடு எழுப்பி இந்த பூமியில நடமாட செய்கிற தேவன் நம் ஆண்டவர். இந்த உலகத்தில் 338 கோடி தெய்வம் இருக்குதுன்னு ஜனம் வணங்குது, அதை தான் நம்பி ஓடுது. ஆனா ஒரு தெய்வம் கூட உயிரா இல்லை. ஒரு தெய்வம் கூட உயிர் இல்லை. ஆனா நீங்க நானும் ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். முழு மனமும் முழு பலமும் முழு ஆத்துமா இருக்குமானால் கர்த்தர் உனக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். கர்சிக்கிற சிங்கம் போல. அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? இயேசு வேணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இயேசுவை பகிரங்கமாக நான் வெளியே பறைசாற்றுவேன். எத்தனை பேர் போர் வீரர்களை எழும்ப போறீங்க? பயப்படாதீங்க. அவன் ரவுடியா இருக்கட்டும், பெரிய மனுஷனா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், போலீஸ் அதிகாரம் யாரா இருக்கட்டும், என் ஆண்டவர் அதிகாரத்துக்கு முன்பதாக இந்த அதிகாரம் ஒன்றும் வேலை செய்யாது. அல்லேலூயா.
பூமியை படைத்து தொங்க வச்ச ஆண்டவர் உன்னை என்னை வாழ வைக்க தெரியாதா? வாழ வைக்க தெரியாது? உனக்கு உயிரை கொடுக்க தெரியாது? அப்போ நீங்கள் நான் என்ன பண்ணுறோம்? எதனா வந்தால் கூட பயம், இது வந்துடுமா, அது வந்துடுமா, செத்துருவோமா, இந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம், அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம், இதை பார்ப்போம். நான் சொல்கிறேன், மருந்தால் மாத்திரையால் ஒருவனும் குணமாக்க முடியாது. இயேசு மட்டுமே சுகம் கொடுக்கிற தெய்வம். இப்போ கண்டுபிடிக்கிற மாத்திரை என்ன தெரியுமா? நோயை கண்ட்ரோல் பண்ண வைப்பான். அதான் இப்போ 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 பாருங்க, நீ எல்லா மாத்திரை சாப்பிடு, நோயை கண்ட்ரோல் பண்ண வைப்பான். அதான் நோயை தீக்கிற மாத்திரை எதுவுமே கிடையாது. ஆனால் இயேசு ஒண்டி தான் நோயை தீக்கிறவர். அவர் தான் மருந்து, அவர் தான் மாத்திரை, அவர் தான் டாக்டரு, அவர் தான் ஜீவன், அவர் தான் ஒளி உலகத்துக்கு. முந்தினது ஒரு தம்பிக்கு ஜெபம் பண்ணுறேன், சொல்கிறான், தூக்கு மாட்டி செத்துன மாதிரி இருக்குது, பயமாகுது. அவங்க அப்பா ஊரில் ரவுடி, அவன் தான் அடிக்கிறான், யார் வம்புக்கு வாங்குவான், சண்டை வாங்குவான். ஆனால் அவருடைய பையன் சொல்கிறான், ஏன்னா பயமாகுது. யாரோ ஒருத்தர் எனக்கு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, இது மாதிரி ஃபோன் பண்ணி பேரை சொல்லி, அண்ணா நான் வேலு பேசுகிறேன், என்னப்பா, நான் பயமாகுதுண்ணா, செத்துரு போல இருக்குதுண்ணா, எனக்கு என்ன பண்ணு தெரியலண்ணா, ராவலாம் தூக்கம் இல்லைண்ணா, நிம்மதியே இல்லைண்ணா. சரி நான் இயேசுவை சொல்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், நீ ஜெபம் பண்ணுறான்னு சொன்னேன், சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அவன் சொல்கிறான், நான் ஒரு ஒளி போல வருது. அல்லேலூயா. இயேசு எப்படிங்கிறாரு? எழும்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது, இதோ இருள் பூமியை காரில் ஜனங்களை மூடும், கர்த்தர் உண்மையில் உதிப்பார். கர்த்தர் உதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. காரிருள் ஜனங்களை மூடும், ஆனா கர்த்தர் உண்மையில் உதிப்பார். அல்லேலூயா. அப்ப சொல்றான், ஆனா ஒரு ஒளி வருது, வந்த உடனே நான் சோத்திரம் பண்ண சொன்னேன், சோத்திரத்தை விட்டுட்டேன், என்னை விட்டு எல்லாமே பறந்து போச்சு, எல்லாமே பறந்து போச்சு. பயம் ஓடி போச்சு, நடுக்கம் ஓடி போச்சு, திகில் ஓடி போச்சு. நைட்டு படுத்தவன் பொழுது வெஞ்சி 7 மணிக்கு தான் நான் எழுந்தேன், நல்ல தூக்கம். எத்தனை ஜனம் நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், இந்த வேதத்தில் 1ஆம் சங்கீதம் சொல்லிக்குது புரியுங்களா? துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவியல் வழியில் நிற்காமல், பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்காலையும் ஓரமாக நடப்பட்டு காலத்தில் தன் கண்ணீர் தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பார், அவன் செய்வது வாய்க்கும். இதை நீ கடைபிடிச்சு பாரு. நீ ஆண்டருக்கு செய்கிற ஊழியம் இதுதான். இதை இரவும் பகலும் கைக்கொள். அப்ப பாரு, எல்லாம் உன்னை தேடி வரும். இதை கை கொள்ளாத நீ எங்க ஓடுன? நீ தேடி மொத்தத்தில் உன்னை விட்டு விலைக்கு ஓடிடும். அல்லேலூயா. நீ தேடி மறந்தலாம். பாஸ்டர் வச்சுருந்தேன் பாஸ்டர், நீங்கள் வருவீங்கன்னு தான், இப்போ தான் வந்தா அதை குத்து விட்டேன், அடுத்த முறை வரீங்களா பாஸ்டர்னுவாங்க. ஆனால் நீ இங்கேருந்து பாரு, அதை எடுத்து குத்துட்டு போவோம். அதான் தானே, நான் பசியாக்கிறேன்னு எங்கேயும் போகல. நான் பைபிள் எடுத்துன்னு ஒரு ஓரமாக வந்துட்டேன், என் மனைவி பைபிள் எடுத்துன்னு ஒரு வீட்டில் உட்காந்து மூலையில் அழுதுக்கு இருக்கும், அவ்வளோதான். அடதான் தெரியும், எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. என் கண்ணீரை துடைத்த தேவன், என்னுடைய எண்ணங்களை ஏக்கத்தை அறிஞ்ச தெய்வம். அல்லேலூயா. என்னொன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு இன்னொன்று சொல்கிறேன், மனைவிகளை இட்டுன்னு போங்க எங்கே போனாலும். ஊழியத்தை சொல்ல, இப்போ அங்கேருந்து வந்துக்கிற என் மனைவி கூட கூட்டியாந்துக்கிற பாருங்க. சிலர் சொல்கிறாரு, இப்போ இவர் இப்போ சொல்கிறாரு, சிலர் மனைவி கூட்டி திரியக்கூடாது தெரியக்கூடாது, ஆனால் சொல்கிறாரு, ஆனால் என் மனைவிக்கு நான் சாட்சியாக இருந்தால் தான் நான் ஊருக்கு சாட்சியாக இருக்க முடியும். நான் உத்தமன் என்பதை என் மனைவி விளங்கினாதான் மற்றவன் நான் உத்தமனா காட்ட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஏன்னா நீ நிறைய பேர் ஆரம்பத்தில் நல்ல ஆரம்பத்தில் இருந்து போக 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 நல்லா பழகி நல்லா பேசி நல்லா உன்னுடைய நன்மையை பிசாசு பறிப்பதற்கு பாவத்தில் தள்ளி சிந்தையை சிதற விட்டுறான் பிசாசு. கடவுள் ஆசீர்வதிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை தடுமாறி போகுது. அதனால சொல்கிறேன், அதுக்கு விருப்பம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா 1 மணி ஆச்சு. ஏன்னா முந்த என்னைக்கு ஐயாது ஐயா முதுகாரில் என்னைக்கு மீட்டிங் வச்சோம்? சனிக்கிழமை. சனிக்கிழமை எனக்கு மீட்டிங் கொடுத்தாங்க, 2:15 மணிக்கு கொடுத்தாங்க செய்தி. 2:15 மணிக்கு நான் செய்தி எடுத்தா நான் என்ன சாட்சி கொடுப்பேன், நான் என்ன செய்தி கொடுப்பேன்? ஜனங்கள்லாம் 10 மணிக்கு வந்து உட்காந்து ஜனம் வயிறு பிடுங்குது. அவங்க சாட்சி தான் கேட்பாங்களா இல்லை செய்தி தான் கேட்பாங்களா? இப்படிலாம் நடந்தது. ஆனால் அதுக்கும் பொறுமையாக இருந்தேன். அதனால தான் நான் சொல்கிறேன்,
எனக்கு வந்த கொடுமை உங்களுக்கு வரக்கூடாது. அதனால் மைக்கு கட்சின்னு சொல்லி நான் உங்களை பேச விரும்பலை. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இன்னும் அநேக கர்த்தருடைய வார்த்தைகள், என் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள், சாட்சிகள் ஏராளமாக இருக்கிறது. அன்பு தேவதாசர்களே, நீங்கள் சொன்னேன், முதல் பேதுரு சொல்கிறான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 21 வசனம், பரிசுத்த மனிதர்களால் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு பேசினது தான் தீர்க்கதரிசனம். அப்போ இன்னைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் ஏவப்பட்டு பேசினார்னா தீர்க்கதரிசனமாக மாறும். அநேக ஜனங்களை தேடி அதுக்காக குறி சொல்கிற மாதிரி மாற்றிடாதீங்க. அல்லேலூயா. நீ என்ன சொல்றியோ அது நடக்கும். அதுக்காக ஐயா தீர்க்கதரிசி சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்லிட்டு வர வச்சிடாதீங்க, தப்பு. உனக்கு ஏற்ற வேலையில் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவார் ஆண்டவர். என்ன பேசணுமோ அதை பேச வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ₹1 இல்லாத இருந்த என்னை நீ அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ₹1 கூட இல்லாமல் பேப்பர் வாங்க, பிள்ளைக்கு பேப்பர் வாங்க ₹1 இல்லாமல் இருந்தீங்களா? அப்படி இருக்கிறீங்களா? இல்லை. அடுத்தது, ஒரு வேளை சாப்பாடு இல்லை, ஒரே ஒரு டம்ளர், அப்படியாவது இருக்கீங்களா? இல்லை. வீடு இல்லை, சர்ச்சு இல்லை, நம்பினவங்களாம் நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டாங்க, அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. அப்படி இருந்தவனை கர்த்தர் இங்கே கொண்டு வந்து உங்களோட பேச வச்சிருக்கிறார். அவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ நல்லவர் சொல்லுங்க. எவ்வளோ நல்லவர்? இயேசு நல்லவர். அல்லேலூயா. கை தட்டுங்களேன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். கொண்டாடும் வாழ்விலே திண்டாட்டம் இல்லையே, துதிக்கின்ற வாழ்விலே தோல்விகள் இல்லையே. கொண்டாடும் வாழ்விலே திண்டாட்டம், கை தட்டுங்களேன். திண்டாட்டம் இல்லையே, துதிக்கின்ற வாழ்விலே தோல்விகள் இல்லையே. இல்லையே, திண்டாட்டம் இல்லையே, இல்லையே, தோல்விகள் இல்லையே. ஆமென் ஆமென். இல்லையே, திண்டாட்டம் இல்லையே, இல்லையே, தோல்விகள் இல்லையே. ஜெயம் தரும் தேவன் எல்லாம் எழுந்திருப்பா என்னோடு இருக்கிறார். ஜெயிக்கின்ற தேவன் எனக்குள் வசிக்கிற, எல்லாம் எழுந்திருப்போம். ஜெயம் தரும் தேவன் என்னோடு இருக்கிறார். ஜெயிக்கின்ற தேவன் எனக்குள் வசிக்கிறார். கொண்டாடும் வாழ்விலே திண்டாட்டம் இல்லையே, துதிக்கின்ற வாழ்விலே தோல்விகள் இல்லையே. கொண்டாடும் வாழ்விலே திண்டாட்டம் இல்லையே, துதிக்கின்ற வாழ்விலே தோல்விகள் இல்லையே. இல்லையே, திண்டாட்டம் இல்லையே, இல்லையே, தோல்விகள் இல்லையே. ஆமென் ஆமென். இல்லையே, திண்டாட்டம் இல்லையே, இல்லையே, தோல்விகள் இல்லையே. ஆதிசபை ஊக்கமாய் ஜெபித்தது துதித்தது, முடவர்கள் நடந்தன, குருடர்கள் பார்த்தன. ஆதிசபை ஊக்கமாய் துதித்தது ஜெபித்தது, முடவர்கள் நடந்தன, மரித்தவர் எழுந்தன. இல்லையே, திண்டாட்டம் இல்லையே, இல்லையே, தோல்விகள் இல்லையே. ஆமென் ஆமென். இல்லையே, திண்டாட்டம் இல்லையே, இல்லையே, தோல்விகள் இல்லையே. ஜெயம் தரும் தேவன் என்னோடு இருக்கிறார். ஜெயிக்கின்ற தேவன் எனக்குள் வசிக்கிறார். எத்தனை பேரு, எத்தனை பேர் ஜெயம் கொடுக்கிற தேவன் எனக்குள் இருக்கிறார்? ஜெயிச்சவர். இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் ஜெயிக்காத ஒரு ஜெயத்தை இயேசு எடுத்தவர். எது சொல்லுங்க பார்க்கலாம்? மரணத்தை. எந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் இந்த மரணத்துக்கு தப்புவதே இல்லை. ஆனால் அவரை நேசிக்கிற நாம் மரணத்தை ஜெயிப்போம், நித்திய ஜீவனை பெறுவோம். இயேசு உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ ஆராதிக்கிற தெய்வம், நீ தேடுற தெய்வம், உணவுக்காக உடைக்காக ஏங்கி நிற்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, சாந்த குணவன், சாந்த குணம் உள்ள மனுஷன் பூமியை சொந்தரிப்பான் சொல்லுது. ஒருவேளை இன்றைக்கு வேதனையோடு இந்த ஊழியர் கூடுக்கு வந்திருந்தாலும், கர்த்தர் நீ செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைபடாதுன்னு சொன்னது போல, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த வருஷத்திலே வரும் வருஷத்திலே கர்த்தர் நீ நினைக்கிற காரியத்திலே வெற்றியை ஜெயத்தை கர்த்தர் நிச்சயமாக தருவார்.
கரங்களை தட்டி அவரை மையப்படுத்துவோம், உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. தேங்க்யூ.